பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு தகவல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இந்த உலகத்திலே பலமுறை பலரும் சிந்திக்கிற காரியம் என்ன என சொன்னால், சின்ன சின்ன தவறுகள் செய்யும் பொழுது மனதிலே எண்ணிக்கொள்கிறோம், சின்ன தவறுதானே பரவாயில்லை, அது சின்ன தவறுதானே பரவாயில்லை என்று சொல்லி நமக்கு நாமே பலமுறை எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை, சின்ன தவறு கூட ஆண்டவருடைய பார்வையிலே அது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. அது ஒரு பெரிய தவறாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நாம் மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு சிறிய குற்றத்தை செய்தாலும் அது பெரிய தவறாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். காரணம், ஆண்டவர் நன்மை செய்யவும் உண்மையாய் இருக்கவும் பலமுறை நம்மோடு கூட அறிவுறுத்தி உள்ளார். பாருங்கள், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் அதன் 10வது வேதவசனத்தின் கடைசி பகுதியிலே இப்படி சொல்லப்படுகிறது: நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஏசப்பா சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பாருங்கள், சின்ன சின்ன தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது அதை நாம் உணர்ந்து பிற்பாடு செய்யாத அளவிலே நாம் முயற்சி செய்ய வேண்டும். காரணம், ஆண்டவருடைய பார்வையிலே சிறிய தவறும் அது எண்ணப்படுகிறது. ஆகவே தெரியாமல் செய்கிற தவறுக்கு நிச்சயமாகவே மன்னிப்பு உண்டு. ஆனாலும் நாம் தெரிந்து செய்கிற தவறுகளை நிச்சயமாக விட்டுவிட முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய இல்லங்களிலானாலும் சரி, நம்முடைய அலுவலகங்களில் ஆனாலும் சரி, ஏன் நம்முடைய திருச்சபைகளில் ஆனாலும் சரி, ஏதோ ஒரு தவறை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பார்வையிலே அது தவறு என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய தவறுகளை பிற்பாடு செய்யாத அளவிலே நாம் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். காரணம், நாம் வாழ்க்கையிலே இந்த உலக ஓட்டத்தை முடித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று சொல்கிற அந்த ஒரு நிலைப்பாடு வருகிற பொழுது இந்த சிறிய தவறுகள் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்பாக இருக்கலாம். நிச்சயமாகவே தவறு செய்யாதவர்களாக நாம் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். மனசாட்சிக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யாதவர்களாக, தவறு செய்யாதவர்களாக, குற்றம் செய்யாதவர்களாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நிச்சயமாக அது ஏதுவாக இருக்கும். நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், உலகத்திலே நாம் எத்தனையோ பேரை பார்க்கிறோம் இல்லையா? சின்ன சின்ன குற்றவாளிகள் இருந்தவர்கள் நாட்கள் தாண்டுகிற பொழுது பெரிய குற்றவாளிகளாக மாறிவிடுகிறார்கள். காரணம், அவர்களுக்குள்ள எண்ணங்கள் கிடையாது, அது தவறு என்று சொல்கிற சிந்தை கிடையாது. இந்த உலக வழக்கத்தின்படி சின்ன தவறாக இருந்தாலும் அவர்கள் எண்ணுகிற காரியம் அது சின்ன தவறு தானே என்று சொல்லி, அப்படியல்ல. ஆண்டவருடைய பார்வையிலே நாம் குற்றவாளிகளாக இருக்கக்கூடாது, நல்ல மனிதர்களாக ஆண்டவருடைய பார்வையிலே காணப்பட வேண்டும். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தவறு செய்யாதவர்களாக, பாவம் செய்யாதவர்களாக, குற்றவாளிகளாக இராமல் நன்மை செய்வர்களாக காணப்படுவோம். நன்மை செய்கிற நினைவுகள் நம்முடைய எண்ணங்களிலே பெருக செய்வோம். நிச்சயமாகவே கர்த்தருடைய பார்வைக்கு நாம் நன்மை செய்வர்களாக இருக்கிற பொழுது நாம் ஜீவ கிரீடத்தை அடைய அது ஏதுவாய் அமையும். ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுடைய பார்வையிலே நாம் சின்ன சின்ன தவறுகளை செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து இனியுள்ள நாட்கள் தவறு செய்யாதவர்களாக, கர்த்தருடைய பார்வைக்கு நன்மை செய்கிறவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள கிருபை சாரும். ஆண்டவருடைய பார்வைக்கு நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக, குற்றவாளி இல்லாதவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதித்தருளும். இனியுள்ள நாட்கள் தீமை விட்டு விலகி நன்மை செய்ய கர்த்தர் கிருபை செய்தருளும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வாழ்க்கை நிலைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே அவருடைய வேண்டுதலின் விண்ணப்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வேண்டுதலுக்கு மாறாக நல்ல ஆச்சரியமான நன்மையான காரியங்களினால் கர்த்தர் நிறைத்தருளும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். மீட்பெறும் உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.